ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி பகல் 11:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் இரவு 12:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 10:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. இது போக இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 11:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நேற்றைய தினமே வாசவி ஜெயந்தியை கொடுத்திருப்பா. இன்னும் ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல இன்றைய தினம் வாசவி ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த வாசவி ஜெயந்திக்கான ரூல் என்னங்கிறத பார்த்துட்டோம். வைசாக சுத்த தசமி இன்றைய தினம் காலையில இந்த தசமி திதிங்கிறது பாக்கி இருக்கிறதுனால இன்றைய தினத்திலே வாசவி ஜெயந்தியை கொண்டாடுபவர்களும் இருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நிமிஷாம்பா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். இந்த நிமிஷாம்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அந்த கர்நாடகால நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிமிஷாம்பா அப்படிங்கிற அந்த அம்பாள் வந்து ஒரு நிமிடத்திலே அந்த கவலையை போக்கி விடுவாளாம். ஆக அந்த அம்பாளினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் அந்த அம்பாளை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:24 சந்திர உதயம் என்பது மதியம் 2:19 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த காலம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:46 வரையில் இருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 8:55 முதல் 10:30 வரையிலும், யமகண்ட காலம் என்பது மதியம் 1:40 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது அதிகாலை 5:46 முதல் 7:21 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 தினாந்தம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலையில 9:08 வரைக்கும் அந்த சூல தோஷம்ங்கிறது இருக்கு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு செல்ல வேண்டியது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா நோய் தொற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தொற்று நோய் உண்டாவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு நோய் தொற்று நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதற்குரிய பிரிவுகள் வந்து வெவ்வேறு விதமா பிரிச்சு பார்க்கிறா. அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவா. தொற்று நோயினாலே இன்ஃபெக்ஷன் தானே சொல்றோம். பாக்டீரியாவினால் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன், இது போக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவா. ஃபங்கல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூஞ்சைகள் சொல்றா இல்லையா, அதன் மூலமாக வரக்கூடிய தொற்று. இது போக வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவா. இது போக இந்த வைரஸ் கிருமிகள் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆக இது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வச்சு இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளாக அந்த இன்ஃபெக்ஷன் ஓரியன்டாவே அந்த பார்ட்டை வந்து அந்த பகுதிகளை பிரித்து கொள்கின்றன. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பா தெரியுமா. அதுக்கு தமிழ் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா எதிர் உயிரின்னு சொல்றா. அதாவது இந்த நோயினை எந்த கிருமியானது தருகிறதோ அந்த கிருமியே பிடிச்சி கொண்டு வந்து அவனை கொன்று அதிலிருந்து ஒரு மருந்தினை எடுத்து அதையே கொடுக்கிறா. அதாவது முள்ளை முள்ளால் எடுப்பது போல விஷத்தினை விஷம்தான் முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ என்ன பண்றான்னு சொன்னா எந்த கிருமி அந்த நோயினை தருகிறதோ அந்த கிருமியின் வாயிலாகவே ஒரு மருந்தினை கண்டுபிடித்து அதுதான் ஆன்டிபயாட்டிக் மெடிசின் சொல்றா இல்லையா. இந்த மாதிரி மருந்துகள் இது எல்லாத்திலையுமே தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் தான். ஒரு மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ் படிச்சிருக்கார், ஒரு டாக்டர் வந்து ஒரு எம்டி டாக்டரா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா
சூரியன் பிளஸ் ராகு அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதாவது சூரியனோட ராகு இணைஞ்சுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூரியன் ராகுவினுடைய சாரத்திலும் அல்லது ராகு சூரியனுடைய சாரத்திலும் இணைந்து அந்த உத்தியோகஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்திலே அது இடம் பிடித்திருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு எம்டி டாக்டராக உருவாக முடியும். இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இருப்பார். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவா, அவள் ஜாதகத்தில் ஒரு சூரியன் ராகு காம்பினேஷன்ங்கிறது இருந்ததுன்னா தாராளமாக அவள் நீட் எழுதி பிஜியில் வந்து எம்டி அப்படிங்கிறதையே கூட அவள் எடுத்துக்கலாம். இது போக இந்த ரத்த வெள்ளணுக்கள் சொல்லுவா தெரியுமா, அதான் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவா, WBCன்னு சொல்லி, அதுதான் நம்ம உடம்பிலே நோய் எதிர்ப்பு திறனை தரக்கூடியது. அந்த WBCயின் மேல், அந்த நோய் எதிர்ப்பு திறனை தரக்கூடிய அந்த இரத்த வெள்ளணுக்களின் மேல் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகமும் இந்த ராகு தான். இந்த ராகுவினுடைய பலம் பெற்றவர்களுக்கு இந்த இரத்த வெள்ளணுக்கள் எப்பொழுதுமே ஒரே சீராகவே பணியாற்றி கொண்டிருக்கும். அவர்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு திறன் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நோய் தொற்று வந்தா கூட அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா அந்த இரத்த வெள்ளணுக்களே பணியாற்ற தொடங்கும் அப்படின்னு சொல்றார். இது போக இந்த நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தொற்று நோயிலே பார்த்தோம்னா நீண்ட நாள் தொற்று நோயெல்லாம் சொல்றா. இது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு காச நோய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்றா, லெப்ரசின்னு சொல்றா. இது போக யானை கால் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, மைக்ரோ ஃபைலேரியா அப்படின்னு சொல்லுவா. ஃபைலேரியல் கம்ப்ளைண்ட் அவளுக்கு இந்த கால்லாம் பார்த்தா பெருசு பெருசா வீங்கி போயிருக்கும். இதெல்லாமே நீண்ட நாள் தொற்றுன்னு சொல்றா. இதுல பெரும்பாலும் இன்றைய தினம் எராடிகேட் அப்படிங்கிறத பண்ணிட்டா அது கூட எதன் மூலமாக சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகுவினுடைய பலத்தின் மூலமாக. இது போக இந்த சீசனல் தொத்து வியாதின்னு சொல்லுவா. இந்த சீசன் பார்த்தா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி தொண்டை வறட்டு இருமல்ங்கிறது வந்துகிட்டு இருக்குது. அல்லது ஏதோ ஒரு சிக்கன் குனியா அப்படின்னு சொல்றா, டெங்குன்னு சொல்லுவா தெரியுமா. ஏன் சமீபத்தில் இந்த கொரோனாவை கூட நம்ம பார்த்தோம்ல. இந்த மாதிரி ஒரு சீசனல் நோய் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் அந்த நோயானது பெருத்த தாக்கத்தினை உண்டாக்கும். அதற்கு காரணம் சொல்லி பார்த்தோம்னா அது கேது. பொதுமக்களிடையே அந்த சீசனல் நோய் அப்படிங்கிறது வருதுன்னா அதற்கு காரணம் கேத்துவனுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் தான். இதுல பார்த்தோம்னா வீட்டுல வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த சிக்கன் குன்யாங்கிறது வந்திருக்கும். ஆனா அது எல்லோருக்கும் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் வராமலே கூட இருக்கும். இத்தனைக்கும் அவர் அவர்களோடு நெருங்கி பழகுபவராக இருப்பார். ஏன் அவருக்கு மட்டும் வரலைன்னு சொன்னா அவருடைய உடம்பிலே அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது இருக்கும். நம்ம ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும்போது அவருடைய ஜாதகத்திலே கேதுவினுடைய பலம் என்பது அதிகமாக இருந்தால் இது போன்ற இந்த சீசனல் டிசீஸுங்கிறது அவர்களை தாக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது போக இந்த கேத்துனால என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிக்கன் குனியாவே வருதுன்னே வச்சுப்போமே, அது என்ன பண்றது, அந்த மூட்டு ஜாயின்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரச்சனையை கொடுத்துருது இல்லையா. அவர்களால் வந்து உக்காண்டு எழுந்துக்க முடியாது. இது மாதிரி ஒரு பர்மனண்டான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி மாதிரி கொடுத்துட்டு போறது இல்லையா. நம்ம வந்து ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டின்னு வரும்பொழுது, அதாவது ஒரு நோயின் மூலமாக ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி வருது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த கேது தான். அது கூட எப்படின்னா இந்த உடல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தினை தந்து விடுகிறது. அவங்க ஜாதகத்திலே கேது எந்த பாவகத்திலே பலவீனப்பட்டிருக்கிறாரோ அந்த பாவகமானது அவர்களுக்கு பாதிப்பிற்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்றார். இது போக இந்த கேதுவினுடைய தன்மை அப்படிங்கிறது மனநிலையிலும் பாதிப்பை தந்துவிடும். இந்த மாதிரி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிசிக்கல் டிசபிலிட்டியின் மூலமாக மனதிலும் ஒரு தாக்கமானது வந்து விடுகிறது அல்லவா. அதற்கு காரணமும் இந்த கேது தான். இந்த மனது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த மயக்கம், ஒரு ஆழ்ந்த உறக்கம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பான்னு சொல்றா இல்லையா. இந்த கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகமும் இந்த கேது தான். ஆக வந்திருக்கிற டிசீஸ் வந்து ஒரு டெம்பரவரியான விஷயம் தானா அல்லது இது பர்மனன்ட் டிசபிலிட்டியை உண்டாக்கிடுமா அப்படிங்கிறத நம்முடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அந்த ராகு கேத்துக்களினுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சியே நம்மளால தீர்மானம் செய்துவிட முடியும். ஆக நோய் தொற்றுக்கு யார் காரணம், நோய் தொற்று உண்டாவதற்கு எந்த கிரகங்கள் காரணம் சொல்லி பார்த்தோம்னா பிரதானமான இடத்தினை பிடிப்பது இந்த ராகுவும் கேத்துவும் தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.